சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. என்னது இது? தூக்கமே வர மாட்டேங்குது கர்மா. ஒருவேளை பூமாரி சொன்ன மாதிரி எதுவும் இருக்குமோ? அப்படிலாம் இல்ல சுடி, தூங்கி தொலைடா டேய். ரிஷ்வானா, ஏ ரிஷ்வானா, என்னாச்சுது? என்னது இது? யார் இங்க போட்டது? என்னது? ஐயோ அத்தை, எனக்கு எதுவும் தெரியாது, நானும் எதுவும் போடல. மனோஜ், மனோஜ். என்னம்மா? கொஞ்சம் இருங்க. பாட்டி ஏதோ கோவமா கத்துற மாதிரி இருக்குல்ல? ஆமா, எனக்கும் கேக்குது. சரி வாங்க போய் பார்க்கலாம். இது யாரா இங்க போட்டது? ஐயோ அம்மா, எனக்கு எதுவும் தெரியாது. நான்லாம் இது எங்கேயும் போடல. ஆனா இந்த போட்டோ என்கிட்ட இருந்துச்சு, எப்படி இங்க வந்துச்சு? என்னங்க என்னங்க? ஏ அருண், எப்படி வந்திருக்கோம்? தெரியல, நானும் உன் கூட தானே இருந்தேன், எனக்கு எப்படி தெரியும்? என்னடி ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்க? இந்த போட்டோவை நீங்க தான் இங்க போட்டீங்களா? நானும் ஒன்றும் போடல. பூமாரி, என்னடா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த நடக்க பத்திய ஒரு போட்டோ, அது எங்க அம்மாவோட சின்ன வயசு போட்டோ. ஓ சரி. அத இங்க யாரோ பாட்டி முன்னாடி போட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. என்ன எல்லார்ட்ட கேட்டாலும் நான் போடலன்றாங்க. அப்ப அது யாரா இருக்கும்? நான் தான் போட்டேன். என்ன நீயா? நீ எப்படி? முந்தானேத்து மாமா போட்டோஸ்லாம் காட்டிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ இதான் என்னோட தங்கச்சி சின்ன வயசுல எடுத்த போட்டோன்னு இதையும் காட்டினாங்க. மாமா கேட்டையாம எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு போடலான்னு சொல்லிட்டு போட்டேன். ஏன்டி போட்ட? இங்க பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்ப. ஹலோ மிஸ்டர் சஞ்சய், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அப்படி எதுவும் இதை விட பெஸ்ட் ஐடியா உங்ககிட்ட இருக்கா? ஹே இல்ல. அப்புறம் என்ன, மூடிக்கிட்டே இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். எப்பயும் இந்த மாதிரி போட்டோஸ்லாம் எரிக்க சொல்லி சொன்னேன், இன்ன வரைக்கும் எரிக்காம. இந்த போட்டோ இத்தனை வருஷம் யார்கிட்ட இருந்துச்சு? ஏய் உண்மையை சொல்லு, இதுல உனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கா? ஐயோ அத்தை, நிஜமாலே எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. டேய் சொல்லு உண்மையா. ஐயோ அம்மா, அது என்கிட்ட தான் இத்தனை வருஷம் இருந்துச்சு. ஆனா நான் அதை வந்து போடவே இல்லை, நம்புங்க. ஓ, இத்தனை வருஷம் நீ தான் வச்சிருந்தியா? இத்தனை வருஷம் இதை ஏன் வச்சிருந்த? நான் தான் அன்னைக்கு எரிக்க சொல்லியிருந்தேன்ல. இப்ப இது இருக்கிறனால உனக்கு என்ன வந்துச்சு? மருமகளே, அதை எடுத்து இங்கே குடுமா. சரி மாமா. வேணாம், தொடாத. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போனவளோட போட்டோவை இன்னும் ஏன்டா நீ வச்சிருக்க? நீயே அதை கையோட எடுத்துட்டு போய் நெருப்புல போட்டுட்டு வா. அம்மா, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அவகிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு பேசாம தானே இருக்காங்க எல்லாரும். இன்ன வரைக்கும் அவ உசுரோட இருக்காளான்னு கூட யாருக்கும் தெரியாது. எல்லாம் எதுக்கு? நீ சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக. ஒரு போட்டோ தானே அது, அது இருந்தா உனக்கு என்ன? எனக்கு தெரியாது, அது இங்க இருக்க கூடாது. ஐயோ அப்பா விடுங்க. நீ சும்மா இரு, உன்னையும் தான் சொல்லணும். இத்தனை வருஷம் இவ பேச்சு கேட்டு உன் கூட பிறந்த தங்கச்சியவே ஒதுக்கி வச்சுட்டல நீ. ஐயோ அப்பா அப்படி இல்ல. ஐயோ அண்ணா, என்ன பிரச்சனை அதிகமாயிட்டு போகுது? என்ன பண்றது ஆயிஷா, எல்லாம் தழை எழுத்து. எப்பதான் இந்த பிரச்சனை சரியாகுமோ? ஆஹா, இத்தனை வருஷம் அவன் என் பேச்சு கேட்கறது உங்களுக்கு பொறுக்கல தானே? அவ செத்தா கூட எனக்கு கவலையே கிடையாது. நிறுத்த உன்னோட பேச்ச. யாரோ ஒருத்திக்காக என்னை அடிச்சிட்டு நீ. இன்னொரு தடவை அவளை யாரோ ஒருத்தின்னு சொன்ன, அவ ஏன் புள்ள. ஏயா, உன்னையும் தான் அவமானப்படுத்திட்டு அவ போனா? ஐயோ அத்தை அத்தை விடுங்க. அப்பா விடுப்பா. பூமாரி, என்ன பூமாரி, பிரச்சனை ரொம்ப பெருசா போகுது பூமாரி. டேய், இந்த அளவுக்கு போகுற நினைச்சு பார்க்கலடா. இங்க பாரியா, இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போனவளோட பேச்ச கூட இங்க யாரும் எடுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனா இப்ப போட்டோவே நடு ஹால்ல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாரு, என் மகளுக்கு ஒண்ணு பிடிச்சிச்சு, அவ அதை தேடி போயிருக்கா, அவ்வளவுதான். இத்தனை வருஷமா நீயும் தானே அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு கத்திக்கிட்டு இருந்த. இத்தனை வருஷமும் கோவத்துல தானே இருந்தோம். ஆனா அவன் நம்ம புள்ள இல்லன்னு இல்லையே. நான்
நான் சொல்றேன், அவ என் புள்ளையே கிடையாது. இந்த குடும்பத்தை, இந்த ஊரை அசிங்கப்படுத்திட்டு போனவ என்னோட புள்ளையே கிடையாது. போதும், நிறுத்துங்க. பூமாரி அமைதியா இரு. கிருஷ்ணன் ஜெயனே